ஒரு சின்ன லெவல்ல started with 30 students by my parents, Mr. KPG Panikar and Mrs. Malati Panikar, in a small way. And then today we have come to 60 years. It's a very difficult journey. We had ups and downs, especially during pandemic period. We suffered a lot as to how we can carry this. But then our aim was only education. Ours is one of the schools. We never collect donation. We never collect anything gift from parents. Any child who is eligible can just come and join the school. I have produced 50 years of 100% result in 10th and 12th all these years. After school starts, the 10th year only, you send the 10th and 12th students. So from then on, no turning back. This is it. Can we get up with this? This is the one school. We have a branch in Padasurvakam, another international school in Annanagar Sun Smart Foundation. Only in Chennai. Only in Chennai. Only in Chennai. So why are you planning for around the country? ஆமா சார், இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. Attitude of the people have changed after pandemic. I don't dare to do anything because அவங்க ஐடியாலஜி, ஆட்டிடியூட், குழந்தைய கோச்சுக்க கூடாது, குழந்தைய திட்டக்கூடாது, குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்ற நேரத்துல நாம என்னது இன்னொரு ஸ்கூல்ல பண்றது? இருக்கிற ஸ்கூலே அழகா இத்தனை வருஷம் நடத்தினது எனக்கு பிரம்ம பயத்தனம் சார். 90 வரைக்கும் நான் அடிச்சிடலாம். 2090 அது 2000 வரைக்கும் வந்து இல்ல தப்பு பண்ண அடிச்சிடலாம். அப்ப பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க வந்து கண்ணை முட்டிட்டு எல்லா இடத்தையும் அடிச்சிருக்காங்க. புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறினாங்க. மாடர்ன் போன், மொபைல் மாறினாங்க. இப்ப என்ன பேண்டமிக் அப்புறம் டோன்ட் டச் மை சைல்ட், டோன்ட் கரெக்ட் இட். அவன் பாஸ் ஆகாட்டி பரவாயில்ல, கம்மியாக பார்த்துமா பரவாயில்ல. தட் இஸ் ஆட்டிடியூட் ஆஃப் த பேரண்ட். சில்ட்ரன் சேஞ்ச். என்ன காரணம் தெரியுமா? ஒரு குழந்தைய வச்சுட்டு 2 குழந்தைய வச்சுட்டு அவங்கள மாத்திரம் படிக்க வச்சு கொண்டு போய் அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுத்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி எல்லா விஷயங்களும் என்ன கூடாதோ தேவை. டெக்னாலஜி இஸ் எசென்ஷியல். இட் இஸ் ஆல்சோ a boon and a bane. 60 ஆண்டுகளை முடித்திருக்கிற ஸ்ரீன் வேளாங்கண்ணி பள்ளிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அந்த வசதிகள் இல்லாத குக்கிராமத்தில் பிறந்து படித்து விட்டு வந்தவன். எங்க ஊருக்கு பஸ் கிடையாது. நான் படிக்கிற காலத்துல எங்க ஊருக்கு எலக்ட்ரிசிட்டியே கிடையாது, விளக்கே இல்லை. நான் பிஏ படிக்கும் போது தான் கரண்ட்டை வந்து அப்படி குக்கிராமத்திலிருந்து வந்தவன். இன்றைக்கு எல்லா வசதிகளோடும் இந்த பள்ளி மிகச்சிறப்பாக நடைபெறுவது கண்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவங்க எனக்கே சீனியர். பிஐடி 40 வருஷம் தான் ஆச்சு. இவங்க 60 வருஷம் ஆயிருக்கு. பணிக்கிற போதே ஆரம்பித்திருக்கிறார். சின்ன பள்ளியை ஆரம்பிச்சு எவ்வளவு 20 பேர் 23 பேர் ஆரம்பிச்சு 30 பேர்ல ஆரம்பிச்சு இப்ப 1500 பேர். மிகச்சிறந்த ஒரு கல்வி நிறுவனமாக இது மாறி இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாநிலத்தில் சிறந்த பள்ளிகள்ல, நாட்டின் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாக இது வந்து கொண்டிருப்பது கண்டு மகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய தமிழ்நாடு தான் கல்வியில முதல்ல இருக்கு. இதெல்லாம் அங்க பேசணும்னு கொஞ்சம் சொல்லுறது. நாம் தான் முதல் இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வியில். நமக்கும் கேரளாவுக்கும் தான் போட்டி. பள்ளி கல்வியில அவங்க முதலிடம், நாம 2வது இடம். உயர்கல்வியில நாம முதலிடம், கேரளா 2வது இடம். ஜிஆர்னு சொல்லுவாங்க பின்னாடி. அதனால ஆனா உலகத்தோடு போட்டி போடுகின்ற அளவுக்கு இன்னும் நாம் வரவில்லை. அது வளர வேண்டும். அதுக்கு இவங்களும் காலேஜ் ஆரம்பிக்கலாம். இந்த அனுபவம் இருக்கு, 60 ஆண்டுகள் அனுபவம் இருக்கு. உயர்கல்வியை நமக்கு நல்ல நிறுவனங்கள் தேவை. அதனால இந்த 60வது ஆண்டில என்னுடைய வேண்டுகோள், இவங்களும் உயர்கல்விக்கு வர வேண்டும் என்பது இந்த குடும்பத்திற்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள். நன்றி சார், உங்களுடைய ஆசீர்வாதம். அவங்க வந்து டான்ஸ், சிலம்பம், அப்புறம் தமிழ் பேச்சு, நிறைய விஷயங்கள், ஆங்கிலத்துல பேச்சு அதெல்லாம் சொல்லி கொடுக்கறது. 2வது எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் அனுப்ப, ட்ரைனிங்க்கு அனுப்புறது அவுட் சைட் ஸ்கூல். அண்ட் வி ஆல்சோ ஆஸ்க் them to do கார்பென்ட்ரி, அந்த மாதிரி அடிஷ்னல் என்னெல்லாம் இருக்கும் அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஆனா வந்து இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் இதுக்குள்ளதான் இருக்காங்க, இந்த ஸ்கொயருக்குள்ள. என் பையன் ஸ்கூல் போனோம், மார்க் வாங்கணும், விஐடியில சேரணும், அங்க இந்த வருஷம் விஐடியில அட்மிஷன் என்னை கெஞ்சி கேட்டு எத்தனை பேர் தெரியுமா? நான் இந்த ரெக்கமெண்டேஷனுக்கே போக மாட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், திறனுள்ளவன் தானா கிடைச்சிடும்.
அப்படின்ட்டு ஏன்னா நாம அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அப்படி நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க பார்த்துட்டு, ஸ்போர்ட்ஸ்ல, அப்புறம் வந்து ஆர்ட்ஸ்ல, மியூசிக்ல, ஆர்கானிக் ஃபார்மிங். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியா அது மாநில அரசுகளை கலக்காமலே அது பண்ணாங்க, யாரையும் கூப்பிட்டு கேட்கல. இப்போ வந்து அது சில மாநில அரசுகள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அவங்க தனி பாலிசி கொண்டு வர்றாங்க. அது நாட்டுக்கு நல்லதில்லை. எல்லாம் உட்கார்ந்து பேசி திருத்தங்கள் பண்ணோம்னா மாநில அரசு மத்திய அரசு கலந்து பேசினாதான் மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதற்கு வழிவகை பண்ணணும். இப்போ இவங்க ஒரு பாலிசி போட்டு அவங்க ஒரு பாலிசி போட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆக பொதுவாகவே நாட்டினுடைய வளர்ச்சி என்பது எல்லாரும் கலந்து பண்ணாதான் வர முடியும். அதுவும் குறிப்பாக மைய அரசும் மாநில அரசும் கலந்து செய்யணும். குறிப்பாக கல்வியில் வந்து ஒரு கண்டினியூட்டி வேணும். அதனால உங்களுக்கு ஆளுங்கட்சி மட்டும் முடிவெடுக்காம எதிர்கட்சியும் கலந்துதான் முடிவெடுக்கும். அது மாதிரி பல நாடுகள் இருக்காங்க. வேற எது வேணாலும் பண்ணுவாங்க, கல்வியை மட்டும் எதிர்கட்சியும் கலந்தா முடிவெடுத்து பண்ணுவாங்க. அது காரணம் ஒரு தொடர்ச்சி இருக்கணும்ன்றதுக்காக. அது நம்ம நாட்டுக்கு வந்தா நல்லது. எல்கேஜி டு 12th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா நான் படிச்சேன் ஸ்கூல்ல. லிஃப்கோ புக்ஸ் இருக்கு இல்லையா, பிரிண்ட் பண்ண அவங்களோட இப்ப வரைக்கும் எப்படி சார் இருக்கு உங்களோட பாண்டிங்? இன்னைக்கு இப்போ கூப்பிட்டுருக்கிறதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட ஸ்கூல் என்ன கூப்பிட்டு இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல வர சொல்றது தான் என்னோட லைஃப்ல ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ தி ஸ்கூல் மேட் மீ இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்கூல் கல்வியை தவிர வேற என்ன சொல்லி கொடுக்குறாங்க? எனக்கு பேச சொல்லி கொடுத்தது, ஸ்டேஜ்ல யார சொல்லி கொடுத்தது எல்லாமே ஸ்கூல் தான். ஸ்டைல் வேளாங்கண்ணி ஸ்கூல் தான். படிக்கலன்னா ஆண்டி கூப்பிட்டு திட்டுவாங்க, பட் அது முடிச்சு போயிடும். அடுத்த நாள் ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணணும்னா அது பாராட்டுவாங்க. ஸோ என்னால் அவ்வளோ படிக்க முடியல. ஸோ நான் பாராட்டு வாங்குறதுக்கே செய்யணும். ஸோ இப்போ இருக்கிற ஸ்கூல்ல என் பையன் படிக்கிற ஸ்கூல்லாம் வந்து பையன் படிச்சிருக்க ஸ்கூல்லாம் ஒன்லி எஜுகேஷன் தான் பார்க்குறாங்க. ஒன்லி எஜுகேஷன் மார்க்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு அளவுக்கு தான் போக முடியும். ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் இன்னைக்கு ஏஐலாம் வரும்போது கண்டிப்பா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். ரொம்ப அழகா சொன்னாங்க, கீழே விழுந்தா அடிப்படும், அடிப்பட்டோம், அடி வாங்கியிருக்க ஸ்கூல்ல அந்த காலத்துல அடிலாம் விட்டு அடிலாம் வாங்கியிருக்க ஸ்கூல்ல அது அந்த கண்டிப்பும் தேவை. To congratulate madam on this completing 60 years. ரொம்ப பெரிய விஷயம் அது in today's world where education is very challenging. Shrine Velankani is it's a model school for all of us. இவ்வளோ வருஷம் தாண்டி வந்திருக்காங்க without compromising on the ethics and the vision that drives the school. We are all young schools compared to them. We hope to reach where they are today. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான கட்டத்துல நிக்குது இன்னைக்கு எஜுகேஷன். We have the state government on one side, we have CBSE on one side. எப்போதுமே ஒரு பேலன்சிங் ஆக்ட்லயே இருக்கும். We don't have the full independence to do justice to what we would like to do. So கட்டத்துல Shrine Velankani is an example for all of us to move forward with a lot of dignity and grace, with old school values and the பழைய system, இன்னும் அந்த பழைய vision of giving a life to a child, they still carry that vision. Whether we lived in KT Nagar or in Mahabalam or we even moved to Nanganallur, still we came to Shrine Velankani School because it was our school. From here I went to IIT Madras, both me and my brother. We had excellent education. To me, the best experience was the teachers with whom I grew up with. Their love and care for me I cannot forget even now. And what I am today actually is the result of the values and the skills that this school taught and made me as what I am. Subscribe to Walgan Television. Please subscribe Walgan Television.